ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சோலர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா கேப்டன் ஆகிட்டாங்க. வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க லைவில். எப்பா வேறு மாதிரி சம்பவம் தாங்க சொல்லணும் காய்ஸ். என்னென்னா ரூல்ஸ் அடித்தட்டியாக போடுறாங்க. என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, என் மேலே பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்கலாம். என் தலைக்கு மேலே தலை இருக்கார்ல, அந்த தலைக்கில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரூல், இங்கே பாடி ஷேமிங் பண்ணவே கூடாது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி அடுத்தவங்களை டீஸ் பண்ணுறது, இந்த வேலையை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இதை சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் யார் யார் அதிகப்படியாக பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கானா வினோத், அவருக்கு ஒரு செம்ம செக்கு. அடுத்தது பாடி ஷேமிங் கொஞ்சமாக வந்து நம்ம இவர் கம்யூனிட்டி பண்ணியிருக்காரு. அடுத்தபடி அதிகமாக பண்ணது இவர் பிரவீன். ஸோ இவங்களுக்குலாம் ஒரு சரியான ஒரு செக்கை கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வந்துட்டு கான்வர்சேஷனாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் கான்வர்சேஷன் எடுத்து வச்சாவே சண்டையாக மாற்றி அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலையே இருக்கக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி இன்னும் ஒரு சில பேருக்கு செம்ம செக் வச்சாங்க. அதே மாதிரி வேலைன்னு ஒன்று கொடுத்தா அதை ஒழுங்காக செய்யணும், அட்டிச்சு வச்சுக்கக்கூடாது. முடிஞ்சால் செய்யுங்க, இல்லையா என்கிட்ட சொல்லுங்கள், ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேளுங்க. சும்மா அதை அப்படியே வந்து பெருசாக்கி பேனாக்கி ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யார் யாரெல்லாம் வர போகிறீங்க இதெல்லாம் ரூல்ஸாகவும் போட்டு, இந்த இதுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் வாலண்டியர்னு கேட்டால் பிக் பாஸ் தப்புன்னு, பிக் பாஸ் நீங்கள் இதை கேட்கக்கூடாது, நீங்களாக தான் முடிவு பண்ணுட்டார். அதில் வந்து ஒரு சில சலசலப்பு வந்துச்சு. ஏன்னா இவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, யாருக்கு சமைக்க தெரியும், யாருக்கு வந்துட்டு இது தெரியும் அது தெரியும் எதுவும் தெரியாது. அதனால் கேட்டாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி சொன்னாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது, இது வந்துட்டு தனிச்சையாக நீங்கள் தான் முடிவு பண்ணணுன்னு. அதை கேட்காம அவங்க பண்ணாங்க. சப்போஸ் பிக் பாஸ் என்ன தவறு சொன்னார்னா அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது பிக் பாஸ் அங்கே தலையிட்டு, இல்லை நீங்கள் கேட்கக்கூடாது, தனிச்சையாக நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டார். ஸோ பிக் பாஸ் மேபி கவனிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு சமைக்க தெரியும், இங்கே வந்து சில பேர் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்காங்க, சில பேர்லாம் ஓபி அடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதையும் வந்து அங்கே வந்து பண்ணி சூப்பராக வந்துட்டு பிரித்து விட்டாங்க. செம மாதம் இருக்குது, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த திவ்யா என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்கன்னு. திவ்யாவோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.